போன வீடியோவில் பார்த்துருப்போம் ரோஸ் செடியை கட் பண்ணதுக்கு அப்புறம் அது வளர்ச்சி வர்றதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு போன வீடியோவில் பார்த்துருப்போம். அதே ரோஸ் செடி தான் இது. கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வளர்ந்து நல்ல பூ வந்திருக்குன்னு பாருங்கள். ரோஸ் செடியை கட் பண்ணதுலேருந்து 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த தோட்டத்தை பார்க்குறோம். இந்த கஸ்டமரு 2 மாதத்துல என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாரு, என்னென்ன கொடுத்தாரு, எப்படி இவ்வளோ பூ வந்துச்சு, இவ்வளோ செடி நல்லா சீறி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் செடியும் வளரணும்னா வாரத்துக்கு ஒரு மருந்து, ஒரு உரம், அப்படி இல்லைன்னா வேர் மருந்து செடிக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். கட் பண்ண தண்டில் இருந்து துளிர் வர்ற வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 வாரத்துக்கு அந்த தண்டு காஞ்சி போகாமல் நீங்கள் மருந்து அடிக்கணும். அதே சமயம் நீங்கள் வேர் மருந்தும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்டில் இருந்து துளிர் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வர்ற நாட்களில் வர்ற வாரங்களில் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை மருந்தும் அடிக்கணும், உரமும் விடணும். என்னென்ன மருந்து அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்தந்த பிரச்சனைக்கு மட்டும் மருந்து அடித்தா போதும். அதாவது பூச்சி, புழுகு, புள்ளி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மருந்து அடிச்சுக்கோங்க.